ஓகே, the structure of immunoglobulin. அத ஃபர்ஸ்ட் இம்யூனோகுளோபின் அந்த ஆன்டிபாடியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா அதை நோட் பண்ணீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பை யாரு? போர்ட்டர். இன்னொருத்தர் யாரு? அண்ட் த எல்ட்மேன். அவங்க வந்து ரிவீல்டுனா டு ஷோன்னு அர்த்தம். என்னத்த ஷோ பண்ணிருக்காங்க? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். அதை நம்ம பார்த்தாச்சு. இந்த ஆன்டிபாடி மாலிகுல் என்ன ஷேப்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தே ஆர் ஒயிட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது காம்ப்ரசைஸ். அதுல எத்தனை இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஆன்டிபாடி இருக்குன்னா அது எத்தனை பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குன்னா 4 பாலிபெப்டைட் செயின்ஸ் மைண்ட்ல செட் பண்ணீங்க. So 2 identical light chain, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய லைட் செயின், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி செயின்ஸ். அப்ப லைட் செயினோட மாலிகுலர் வெயிட் ரொம்ப 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 முக்கியம். நோட் பண்ணீங்க. எவ்வளவு? 25,000 டால்டன். எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா 214. ஹெவி செயினோட வெயிட் எவ்வளவுனா 50,000 டால்டன். அதுல எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா 450 அமினோ ஆசிட்ஸ் மைண்ட் வச்சுக்க. The peptide chains are linked together. ரெண்டு பெப்டைட் வந்து பார்த்தா linked together. எப்படி பைண்ட் ஆகுது அப்படின்னா டைசல்ஃபைட் பாண்ட். டைனா 2 சொல்லிட்டு SS பாண்ட். One light chain is attached to each heavy chain. ஒரு இது வந்து பார்த்தனா ஒரு லைட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா attached to என்னது? each heavy chain. ஒவ்வொரு ஹெவி செயினோட அட்டாச் ஆயிருக்கு. And 2 heavy chains are attached to the each other form Y shaped. அதாவது லைட் செயின் ஹெவி செயினோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு அப்புறம் ரெண்டு ஹெவி செயின் இருக்கு. ரெண்டு ஹெவி செயின் எதால ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டைசல்ஃபைட் பாண்ட். இதான், வேற வித்தியாசம் எதுவும் கிடையாது. லைட் செயின் ஹெவி செயினோட டைசல்ஃபைட் பாண்ட், ஹெவி செயினோட டைசல்ஃபைட் பாண்ட். இதுதான் இந்த பேராகிராஃப்ல அந்த லைன்ல கொடுத்துருக்காங்க, மறந்துடாதீங்க. ஹென்ஸ் ஆன்டிபாடி ரெப்ரசன்டட் என்ன கொடுக்குறாங்க? ரெண்டு ஹெவி செயின் இருக்கு, ரெண்டு லைட் செயின் இருக்கு. H2L2. H வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி, L வந்து பார்த்தோம்னா என்னது? லைட். ரெண்டு இருக்கிறதுனால 2ன்னு கொடுக்குறாங்க. The heavy chains have a flexible என்னது? Hing region and their approximate middle. இதான் ஹிங்னா வளையக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிங்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஹிங் ரீஜன். இந்த இடம் ஹிங்னா இந்த இடம் தான். ஓகே, பாத்துங்க. ஓகே, the next. ஓகே, இங்க பாருங்க. each chain என்ன செயின்? லைட் செயின். இன்னொன்னு என்னது? ஹெவி செயின் has 2 terminals. நான் சொன்னதை அங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. they are C terminal. அப்படின்னா என்னது? கார்பாக்சி டெர்மினல் ஆர் அமினோ டெர்மினல் ஆர் என்னது? N terminal. எப்படினாலும் ஒண்ணுதான். each chain, L chain and H chain has 2 region. They have variable region at the one end, much larger என்னது? constant C region at the other hand. மேல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் ரீஜன், கீழே உள்ளது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ரீஜன். ஏன் வேரியபிள்னு சொன்னா, ஏன் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டேன், அதுக்கு மீனிங் சொல்லிட்டேன். இப்ப மறுபடியும் சொல்றேன் பாரு. Antibody responding to different antigen have very different V region, but the C region are same in all antibody. எல்லா ஆன்டிபாடிலையும் எது கான்ஸ்டன்டா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். சி ரீஜன் கான்ஸ்டன்டா இருக்கும். எது மட்டும் வேரியேஷன் ஆகும்னா அந்த வேரியபிள் ரீஜன் இருக்கு இல்லையா, அங்கதான் யாரு வந்து பைண்ட் ஆகுவா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும். அப்ப எந்த ஆன்டிஜன் பைண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க உள்ள அமினோ ஆசிட்ஸ் மாறிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். In each arm of the monomer antibody, the V region of the heavy and the light chain combines to form antigen binding site shaped to fit a specific antigenic determinants. நல்லா தெரிஞ்சுக்கப்பா. மேல உள்ளது ABCDE ன்னு உள்ளது ஆன்டிஜன். அது எதோட பைண்ட் ஆகுது? டயக்ராம்ல அந்த ஆன்டிபாடியோட பைண்ட் ஆகும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆன்டிபாடி ஷேப்பை கொடுக்குது. அப்பதான் அது பைண்ட் ஆக முடியுது. அப்பதான் அது லாக் ஆகி அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பை மாத்திக்கும். அதனாலதான் அது வேரியபிள் ரீஜன். எப்படி ஷேப்பை மாத்துது? அங்க அமினோ ஆசிட்க்கு தகுந்த மாதிரி மாத்துது. The consequently each antibody monomer has 2 such antigen binding region. எத்தனை antigen binding region இருக்கு? 2 antigen binding region இருக்கு. மேல பாருங்க தெரியும். The C region that forms the stem of the antibody monomer determine the antibody class and serve common function on all antibody. C region வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா ஆன்டிபாடிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் கான்ஸ்டன்ட் சொல்றாங்க. The function of the immunoglobulin R என்னென்ன? அந்த இம்யூனோகுளோபினோட வேலை என்ன அப்படின்னா அக்ளூடினேஷன், அக்ளூனைஸ், திரிபடைய செய்தல். பால் திரிஞ்சு போற மாதிரி அந்த ஆன்டிஜனை திரிச்சு விட்டுரும். யார்? இந்த ஆன்டிபாடி. பிரிசிபிடேஷன், வீழ்படிவும், டெஸ்ட்ராய் பண்ணி வீழ்படி வைக்கும். ஆப்சோனைசேஷன், மேல கோட்டிங் ஓவர். ஆப்சோனைசேஷன், அவன் தான் திருடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஆன்டிஜன் மேல கோட்டிங் வச்சு விட்டுரும். நியூட்ரலைசேஷன், அது அப்படியே அதோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிடும்.
ஸோ இதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த ஹெட்டிங் நான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் டைம் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே.